ஹாய் குட்டீஸ்! வீடியோ பார்க்கணுமா? பட் அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். லாஸ்ட் 2 வீடியோக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் தாய்லாந்துக்கு இந்த மே மாசம் குரூப் ட்ரிப் போடுறோம்னு சொல்லியிருந்தோம்ல. நல்ல ரெஸ்பான்ஸ் 70% சீட்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் காலியா இருக்கிறதுனால நான் சின்ன ரிமைண்டர் குடுக்கணும்னு நெனச்சேன். உங்களுக்கும் ஆழியா, அகில், நான், ராஜா எங்க எல்லார் கூடயும் தாய்லாந்து டிராவல் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. நீங்க கால் பண்ணக்கூடாது. உங்க அப்பா இல்ல உங்க அம்மா கிட்ட குடுத்து கால் பண்ண சொல்லணும். சரியா? சோ வாங்க இந்த மே மாசம் நம்ம எல்லாரும் ஃபேமிலியா தாய்லாந்து ட்ரிப்ப பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். வீடியோ பார்க்கலாமா? என்னடா 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 என்ன உன் ஃப்ரெண்ட் வீடு எப்பதான் வரும்? சும்மா தெருவா நடக்க வச்சிட்டு இருக்க. ஃப்ரெண்ட் வீடு வராதுடா, ஃப்ரெண்டே வருவா. ஃப்ரெண்ட் வரல இல்லையோ, வெயில்ல வேர்வையா வருதே. ஐயா நடந்துதான் வந்தா, ஆளு காணோம். ஐயா உன் ஃப்ரெண்டு வருவாளா மாட்டாளா? அண்ணா என் ஃப்ரெண்டு எப்ப வருவா எப்படி வருவான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவா. అక్కడ చూడు కారా ఆయా வரது கொஞ்சம் லேட் ஆச்சு, டிராபிக். கம் இன்சைட். பத்தல இங்க போலாம். வெயில் ரொம்ப அடிக்குதுல, கொஞ்சம் ஏசி போட சொன்னா நல்லா இருக்கும். ஆல்ரெடி ஏசி ஆன்ல தானே இருக்கு. அங்கிள் எதுக்கும் ஏசி 3ல வைங்க. ஏன் 3 6 7ல வைக்க சொல்லுவீங்க? ஏசி போட்டு அங்க இருக்கு, எதுக்கு இங்க தின்றா? 6 7 இருக்குல, இங்க இல்லடா. கார் இருக்கு, 6 7லயா? என்னலையா சென்னைக்குள்ள ஒரு டோல் கேட்டா? தெரியலையே. இது கேட்டன் கம்யூனிட்டி, எப்பவுமே இது இப்படிதான் இருக்கும். என்னடா இவ்ளோ செக்யூரிட்டி செக்அப் பண்றாங்க? நல்ல வேலை ஏதோ பாம்ல எடுத்து வரல இன்னைக்கு. என்னையா சொல்ற இவன்? இல்ல பாம் இல்ல, இட்ஸ் ஜஸ்ட் சம்திங், a joke. இவன் சொல்ற பாம் எனக்கு தானே தெரியும். அப்பா இவ்வளோ பெரிய பில்டிங்ல துணியெல்லாம் காய போட்டாங்கன்னா மொட்டை மாடியில அந்த கீழே உள்ளாது. பாவம் இந்த பில்டிங்ல இருக்கவங்க. நீ மட்டும் தான் வரேன்னு சொன்ன, கூட என்ன உன் தம்பி கூட்டிட்டு வந்துட்ட? அதை ஏன் கேக்குற? நீ மட்டும் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன்னா இந்த தொல்லை யாரு பாத்துக்கிறது? அவனையும் உன் கூட கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. இப்போ என் வீட்டுல தொல்லை இல்லாம இருக்காங்க. இன்னைக்கு இந்த தொல்லை நம்ம கூட தான்ப்பா. ஏம்மா இவ்வளோ பெரிய பில்டிங்ல நீ தனியாவாம இருக்க? ஆஹா, இந்த 9th ஃப்ளோர்ல தான் எங்களோட பென்ட் ஹவுஸ் இருக்கு. 9th ஃப்ளோர் வரைக்கும் படிக்கட்டுல தான் போணுமா? ஏன் வெளிவேற்று மேன். இந்த இவ்வளோ பெரிய பில்டிங்லயும் எலி தொல்லை இருக்கா இல்லையா? ஐயோ ராமா. ஆமா, எலி வெட்டுனா லிஃப்ட்டா? நாங்க லிஃப்ட்ல தான் மேல வீட்டுக்கு போவோம். பாத்தியா, நம்ம ஸ்கூல்ல இருந்து வரும்போது தான் லிஃப்ட் கேட்டு போவோம். உங்க வீட்டுக்கே லிஃப்ட் கேட்டு போறோம் பாத்தியா? ஐயோ வா போலாம். என்னென்னலாம் பண்ண போறானோ. எப்படி இதுல எதுலயாச்சும் ஒன்று வந்துடும். நல்லா இருக்குல்ல? அங்க இல்ல, இங்க.
2 பேரும் உட்காந்துருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஐயோ, அங்க பாத்தியா எவ்வளவு காசுன்ட்டு? ஆஹா, ஜீப், மண்ல ஓட்டுற வண்டி, டிராக்டர். ஆஹா ஆஹா, அப்பா, இது என்ன ஷோகேஸா ஷோரூமா? ஏய், என்ன பண்ற அகில்? இங்க பாத்தியா இல்லையா எவ்வளவு காரு? அங்கெல்லாம் இருக்கட்டும், இது என்னது? கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாட. ஐயோ அகில், புது வீட்டுக்கு வந்திருக்கோம், கெஸ்டா வந்திருக்கோம், ஃபர்ஸ்டா பண்ணாத, தள்ளு, மரத்தை வாங்காதடா. நாங்க எடுத்துக்கோங்க. அலியா, செராமிக் கப்பு. என்னடி செராமிக் கப்ல எடுத்துட்டு வந்திருக்கேன்? நாங்க எப்பயுமே செராமிக் கப்ல தான் குடிப்போம். நீங்க எப்படி? எங்க வீட்ல வந்துட்டு இந்த செராமிக் கப்பே தொடச்சு ஷோகேஸ்ல பத்திரமா வச்சுப்பாங்க. சரி, கெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குடுக்குறாங்கன்னு பார்த்தா அப்பவும் கொடுக்க மாட்டாங்க. கேட்டா உடைஞ்சிருமா. ஓகே, குடிங்க. சாக்லேட் மில்க் ஷேக்கா? ஆமா. நெக்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வரும்போது ஐஸ் தூக்கலா போட்டு குடிக்கிறேன். குடிச்சிட்டு சொல்லுங்க, நான் உங்களுக்கு வீடு சுத்தி காட்டுறேன். குடிச்சிட்டோம். சரி, வாங்க போலாம். இதுதான் எங்க கெஸ்ட் ரூம். என்ன கெஸ்ட் வந்தாலும் இங்கதான் ஸ்டே பண்ண வைப்போம். ஓ, பாத்தியாயா, கெஸ்டுக்குலாம் ஒரு ரூம். நம்மளும் ஒரு கெஸ்ட் தானே. ஆய், அதுக்கு என்ன இங்க படுத்து உங்க முடிவு பண்ணிட்டியா? அகில், இந்த கெஸ்ட் ஃபர்ஸ்ட் மாதிரி பண்ணாத. பாடி போலாம், போடா. ஏய், இது வழியா தானே உங்க வீட்ல கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு. இது சிம்னிடா. சிம்னினா நம்ம சமைக்கும் போது வர புகையெல்லாம் இது இழுத்து வெளியே தள்ளிடும். ஐயோ, சிம்னி தான் போல இது. இதோ இதுதான் என்னோட டாய்ஸ் ரூம். இந்த கபோர்ட் பூரா டாய்ஸ் இருக்கு. கொட்டணும்னா திரும்பி எடுத்து வைக்கணும். அதான் நான் இன்னும் விளையாடாம இருக்கேன். அது எப்பயோ டைம் தான் நானே விளையாடுவேன். டேய், பாத்தியா அகிலே, இந்த ஒரு பொம்மை நம்ம கிட்ட கொடுத்தாலே 1 வருஷமா வச்சு விளையாடலாம். ஆனா இவ இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் விளையாடுவா போல இருக்கே. இதுதான் என்னோட ஸ்டடி ரூம். ஓ அலியா, நம்ம கிளாஸ் ரூம் தான் ஸ்டடி ரூம். இவளுக்கு பாத்தியா, ஸ்டடி ரூம்ல கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கு. இங்க பாரு, நம்ம எங்க கெஸ்ட் ஃபர்ஸ்ட் மாதிரி பண்ணாத, ஓகேவா? ஓகே ஓகே. ஆமா, இவ்வளோ ஸ்டடி ரூம் வெறிச்சிக்கியே, நீ எவ்வளோ ரேங்க் எடுத்த? ரேங்கா? நான் ரேங்க் எடுத்தது இல்லையே. நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டியா? நீ என்ன சாப்பிட்ட? நான் பாயில்ட் எக்கும் வெஜிடபிள் சாலடும் சாப்பிட்டேன். பாயில்ட் எக். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? ஓ, நாங்க வந்து சுண்ட குழம்பும் இட்லியும் சாப்பிட்டோம். சுண்டு குழம்புனா? சுண்ட குழம்பு எனக்கு தெரியாதா? அப்படின்னா கேளு. முந்தின நாள் வச்ச கூட்டு, பொரியல், ரசம் எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்ல கலக்கிட்டே இருந்தா சூப்பரா ஒரு குழம்பு வரும் பாரு. அந்த சுண்ட குழம்புல இட்லிய முக்கி உள்ள வெட்டோன் வை, அதுதான் சுண்ட குழம்பு. இதுதான் ஜிம்மா? இந்த ஜிம் என் அப்பாவோடது. அடிக்கட்டா? ரொம்ப ஜாலியா இருக்கு. உங்க அப்பா ஒருத்தருக்கு இவ்ளோ பெரிய ஜிம்மா? எஸ், ஆமா. எதுக்கு இவ்ளோ பெரிய ஜிம்? டெய்லி வருவாரோ? நோ, எங்க அப்பா மந்த்லி வருவார். எங்க அப்பா மந்த்லி எப்பயோ ஒரு டைம் தான் வருவார். மாசத்துக்கு ஒரு வாட்டி வரதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய ஜிம்? அதெல்லாம் இப்படிதான். இப்படிதான் சுத்தணும். இப்படி சுத்தக்கூடாது, இப்படியும் பண்ணலாம். நான் சுத்த போறேன். சுத்தி பாரு.
இதுல மட்டும் விளையாடு. ஏய், இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் உங்க அம்மாவை நான் பார்க்கவே இல்ல. நானே எங்க அம்மாவை எப்பயோ டைம் தான் பார்ப்பேன். ஏன்? ஏன்னா எங்க அம்மா அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரின்னு சுத்திட்டே இருப்பாங்க. மிஞ்சி போனா எப்பயோ ஒரு டைம் ஃபோன் பண்ணுவாங்க. சாப்பிட்டேன்னு கேட்கறதுக்கா? ஆமா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? போனை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓ, உங்க வீட்ல பிளே ஏரியாலாம் இருக்கா? ஆமா, இது என்ன காமன் தான். எங்களுக்கு மேல தனியா டெரஸ்ல இருக்கு. நீங்க எப்படி? என் அம்மா இந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி பக்கத்துல இருக்க பார்க்கு கூட்டிட்டு போவாங்க. 1 மணி நேரம் விளையாடுவோம், அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துருவோம். ஓ. ஹலோ டாடி. ஓகே டாடி. ஓகே. உங்க அப்பாவா? ஆமாடி. என்னவா? மேல் நம்ம எல்லாத்துக்கும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் அப்டேட் பண்ணு. எங்க இருந்து பேசுறாரு? பக்கத்து ரூம்ல இருந்தா. எங்க அப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம், கொஞ்சம் பிஸி, அதனாலதான். ஓ, ரொம்ப பிஸி, பார்த்தாலே தெரியுது. உங்க அப்பா எப்படி? என் அப்பா ஒரே ஒரு குரல் தான் கொடுப்பாரு, சீக்கிரமா வரணும். ஒரு வேலை வரல இந்த மாதிரி திருவிடுவாரு. நாங்களும் இந்த மாதிரி தான் கத்துவோம். வலிக்குதுடி. உனக்கு இதுவே வலிக்குதுன்னா என் அப்பா எப்படி திருவாரு தெரியுமா? ஆலியா, நம்மள லஞ்சுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. வீடே இவ்வளவு வெரைட்டியா இருக்குன்னா லஞ்ச் எவ்வளவு வெரைட்டியா இருக்கும். அக்கில் அமைதியாரு. இதுதான் இன்னைக்கு வீட்ல லஞ்ச். இது வந்து சாலட், இது வந்து சாண்ட்விச், இது வந்து மஃபிள்ஸ், இது வந்து ஹெல்த்தி பால், இது வந்து ஒயிட் சாக்லேட், இது வந்து ஸ்பெகட்டி. சாப்பிடுங்க, நல்லாதான் இருக்கும். அக்கில், வெரைட்டி கேட்டு இது போதுமா? இது வெரைட்டி. இது தயிர் பச்சடி, இது பன்னு, இது கப் கேக்கு, இது மேகி, அப்புறம் இது எள்ளு உருண்டை. மா, இத எங்க இங்கிலீஷ்ல சொன்னி எங்களை ஏமாத்துறியா? ஜஸ்டா வந்து ஒஸ்டா பண்ணாத. அழியா, அவன் எதுக்கு திட்டுறான்? சொல்றது கரெக்ட் தான். ஹெல்த்தின்னு சொல்லிட்டு இதுதான் கொடுப்பாங்க. ஆனா நான் ஒரு சீக்ரெட் சொல்லிட்டா? என்னது? உங்க வீட்டுல பண்ற கடாய் சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறந்தே போயிட்டேன் பாரு. என் அம்மா உனக்காக ஒண்ணு பண்ணி வச்சிருந்தாங்க, உன்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீதான் எங்க வீட்டு கடாய் சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்தா கடாய் சாப்பாடு. டேய், ஈவினிங் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு தானே கூட்டு வந்தேன். எதுக்கு வீட்டுக்கு போனோம் நடுப்பிடிச்சிட்டே இருந்த? நம்ம வீட்டுக்கே போலாம். ஏன்டா? இங்க போர் அடிக்குது. ஏன்டா அக்கிலே, அப்பா அம்மாவை எவ்வளவு தொல்லை பண்ணிருப்ப. எனக்கு இந்த வீடு பிடிக்கல, இந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கல, இதை விட பெருசா வாழணும்னு எவ்வளவு சொல்லிருப்ப. இப்ப பாத்தியா, அவங்க வசதியா வாழ்ற பொண்ணுக்கே நம்மளோட வீடு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் பிடிச்சிருக்கு. சோ இப்ப நம்ம எங்க வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல, யாரு கூட எப்படி வாழ்றோங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? ஓகே அழியா. இரு, இப்போ உனக்கு எப்படி வாழணும்னு ஆசையா இருக்கா இல்லையா? டிஃபன் பாக்ஸ மறந்துட்ட பத்தியா? டிஃபன் பாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோல சொன்ன மாதிரி நம்ம எங்க வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல, யாரு கூட எப்படி வாழ்றோங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஐடியாஸ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சைனிங் ஆஃப் ஐடியாஸ் ஃபேமிலி.